என் உயிரின் உயிர்கொல்லி நீயோ பாகம் 2 அத்தியாயம் 7. வசந்தி சொன்னதை கேட்டபடி உதட்ட கடிச்சுக்கிட்டு இறுகிய முகத்தோட வெளியில போனா சித்தார்த். ராஜன் கவலை நிறைந்த முகத்தோட தன்னோட மனைவி பக்கத்துல உட்கார்ந்தாரு. இப்படியே 2 வருஷம் போயிடுச்சு. சங்கரியோட அம்மா எல்லா விஷயமும் தெரிஞ்சும் தன்னோட மகளை கண்டிக்காம அவளுக்கு இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட்டா பேசிட்டு வரா. சின்ன பொண்ணா தன்னோட பொண்ணு செல்லமா வளர்ந்தவளாம். நாம தான் பொறுமையா எல்லாம் கத்து கொடுக்கணுமா, போக போக எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு தங்களுக்கே அறிவுரை சொல்லி சங்கரிய நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன அவங்க அம்மாவை பார்த்து தலையில அடிச்சுக்கிறத தவிர வேற வழி எதுவும் தெரியல அவங்களுக்கு. சங்கரிக்கு இனி எப்ப பொறுப்பு வந்து தன்னோட குடும்பத்தையும் குழந்தையும் பார்க்க போறாளோ அப்படின்னு பெருமூச்சோட இதுக்கு வழியே தெரியாம விழி பிதுங்கி நின்னாங்க சித்தார்த்தோட பெத்தவங்க. இப்படியே நாட்கள் போக தன்னோட மகன் சிரிப்பதை கூட மறந்து தன்னோட வேலைகள்ல மூழ்கி தங்களுடைய தொழிலை 4 மடங்கா பெருக்கியதை நினைச்சு பெத்தவங்களால மகிழ்ச்சி அடையும் முடியல. அவன் தன்னோட வாழ்க்கையோட சந்தோஷங்களை இழந்து பணத்துக்கு பின்னால ஓடுறானே அப்படிங்கிற கவலையில இருந்தாங்க. தொழில் போட்டிகள் வர வர சித்தார்த்து கிட்ட பழைய மென்மை அடியோடு அழிஞ்சு முகத்துல கடுமை மட்டும் பல மடங்கு ஏறி இருந்தது. மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டும் பண்பு கொஞ்சம் கூட இல்ல. இப்போ பணத்திற்காக அவனை தேடி வரும் வசந்தி கிட்ட கூட நின்னு ஒரு நிமிஷம் பேசுறது இல்ல. நாய்க்கு பிஸ்கட் போடுறது மாதிரி ஏற்கனவே கையெழுத்து போட்டு தயாரா வச்சிருக்கும் செக்க அந்த சங்கரி முகத்துல விசிறி எரிஞ்சிட்டு போயிடுவான். அத கொஞ்சமும் அவமானமா எடுத்துக்காம பல்ல இழிச்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு போற சங்கரியை பார்த்து முகம் சுழித்தாங்க பெத்தவங்க. சித்தார்த், இப்படி வந்து உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அப்பா ஒரு நாள் சோஃபாவில் உட்கார்ந்தபடி மகனை அழைக்க அங்க அம்மாவும் இருக்கிறத பார்த்தவன் உடனே மணியை பார்த்தான். அப்பா, ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக நினைச்சவனை கையமர்த்தி தடுத்தார். ஒரு பெருமூச்சோட வந்து அவங்க பக்கத்துல உட்கார்ந்தவன் கிட்ட, சித்து, நீ பேசாம சங்கரிய விவாகரத்து பண்ணிடுறியா அப்படின்னு கேட்ட அப்பா கிட்ட, விவாகரத்து பண்ணிட்டு என்று திருப்பி கேட்டான் மகன். ஒரு வினாடி மௌனிச்ச அந்த ராஜன், இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ என்றார். சித்தார்த் அவரை வெறித்து பார்க்கவும், ஆமா சித்து, அப்பா சொல்றதுதான் சரி, நாங்களும் உன்னை எவ்வளவு நாள் இப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, இன்னொரு நல்ல பொண்ணா புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சு பார்க்கலாமே என்றாள். இன்னொரு பொண்ணும் இப்படியே இருந்துட்டா என்ன பண்ணுவீங்க? வேற பொண்ணை பார்ப்பீங்களா? இல்ல அந்த பொண்ணு வந்து அணுக்குட்டிய ஏத்துக்காம போனா என்ன பண்ணுவீங்க? அணுவை அனாதாசிரமத்துல விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்ட பையன் கிட்ட, இப்படி எல்லாம் நடக்காது சித்து என்றார் அப்பா. அப்பா, எவ்வளவு பொண்ணுங்களை நீங்க பார்த்தாலும் என்னோட மது மாறி வந்துடுமா அப்படின்னு குரல் உடைஞ்சு கேட்ட மகனோட முகத்தை ஏறெடுத்தும் பார்க்காம தலை குனிந்தாங்க பெத்தவங்க. நீ இன்னும் அந்த மதுவை மறக்கவே இல்லையா என்று கேட்டார் அவள் அம்மா. அவளையா? நானா மறக்கிறதா? அவளை மறக்கதாமா இத்தனை ஓட்டம் ஓடுறேன். என்னையே மறக்க முயற்சி செய்யறத தவிர வேற வழியும் இல்லை. ஆனா என்ன முயற்சி பண்ணாலும் அவளை மட்டும் மறக்கவே முடியல அப்படின்னு கலங்கிய குரல்ல மகன் சொல்லவும் பெத்தவங்க வயிற்றை தாங்கி பிடித்து கொண்டு ஓடி வந்து தன்னோட மகனை அடைச்சுக்கிட்டா அவங்க அம்மா. எங்களை மன்னிச்சிடு சித்தார்த், உன் வாழ்க்கை கெடுறதுக்கு நாங்களும் ஒரு காரணமா இருந்தோம் அப்படின்னு அம்மா கதறி அழ தன்னோட அம்மாவை சமாதானம் பண்ணிட்டு அலுவலகத்திற்கு போனான் சித்தார்த். இப்படியே 2 வருஷம் இருந்த சித்தார்த் இப்போ திடீர்னு சேலத்துக்கு பிடிவாதமா போய் தங்கி இருக்கிறத நினைச்சு ராஜனுக்கு சந்தேகம் வரதானே செய்யும். எப்படி இருந்தாலும் இனி மகன் எடுக்கும் எந்த முடிவுக்கும் எந்த தடையும் தன்னோட பக்கத்துல இருந்து இருக்கவே கூடாதுன்னு உறுதியா இருந்தாரு ராஜன். சேலத்துல தாம் பின்னால சுத்திட்டு இருக்கும் சித்தார்த்த நினைச்சு பயமாவே இருந்தது மதுவுக்கு. அவனுடைய பார்வை தன்னோட இறை தேடும் சிங்கம் போலவே இருந்தது. பள்ளி ஹாஸ்டலை விட்டு எங்கும் தனியா போறதே நிறுத்தியிருந்தா மது. ஆனா மதுவை தன்னோட வழிக்கு எப்படி கொண்டுறது அப்படின்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தான் சித்தார்த். ஒரு நாள் இரவு திடீர்னு மதுராவுக்கு வயிறு இழுத்து பிடிக்கவும் பதறி எழுந்தா. தனக்கு பீரியட்ஸா
இன்னும் ஒரு வாரம் இருக்கே அப்படின்னு அஜாக்கிரதையா இருந்ததுனால தீர்ந்து போன நாப்கினை நாளைக்கு காலையில தான் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா. ஆனா இந்த மாசம் சித்தார்த் கொடுத்த டார்ச்சர்ல ஸ்ட்ரெஸ் போல இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்பே பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத உணர்ந்து அறையில ஏதாவது மிச்சம் மீதி நாப்கின் இருக்குமான்னு தேடி பார்த்தா. ஆனா ஒன்னும் கிடைக்கல. ராஷ்மிகா வேற ஏதோ சொத்து விஷயமா கழித்து போட தன்னோட சொந்த ஊருக்கு போயிருந்தா. நாளைக்கு மறுநாள் தான் வருவான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சபடி மணி பார்த்தா. மணி 8:30 காட்ட, சரி இது நடுராத்திரி எல்லாம் இல்லையே, பக்கத்துல தான் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கே, போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தன்னை சுடிதாருக்கு மாத்திக்கிட்டு ஹாஸ்டலை விட்டு வெளில வந்தா. அவ ஹாஸ்டலை விட்டு வெளியே வர்றத பளிச்சிட்ட இரு கண்கள் எதிரில் உள்ள அப்பார்ட்மெண்ட்ல ஒரு அறையில ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்தத மதுரா அறியவே இல்லை. சித்தார்த் இங்கே எங்கேயோ தங்கி இருக்கான் அப்படிங்கறது மட்டுமே மதுவுக்கு தெரியும். அவ பள்ளிக்கு போற வர நேரத்தை கணக்கிட்டு பின்னாடி வரான் அப்படிங்கறத மட்டும் அவ நல்லா தெரிஞ்சிருந்தா. ஆனா அந்த ஹாஸ்டலுக்கு எதிர்ப்புறம் உள்ள அபார்ட்மெண்ட்ல தான் சித்தார்த் தங்கி இருந்தான். அங்க இருந்து பைனாகுலர்ல இருந்து பார்த்தா மதுவோட அரை ஜன்னல் நல்லா தெரியும். அவ அங்க நிக்கிறதுல இருந்து தூங்க போற நேரம் வரைக்கும் அவனுக்கு அத்துப்படி. ஆனா இந்த நேரத்துல அவ வெளில வருவான்னு அவனே எதிர்பார்க்கல. உதட்டுல ஒரு புன்னகையோட அவன் வாங்கி பத்திரப்படுத்திருந்த மயக்க மருந்து ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டு அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளில வந்தான் சித்தார்த். தன்னோட காரை ஸ்டார்ட் பண்ணவன் மதுவை பின்தொடர ஆரம்பிச்சான். ஹாஸ்டலை விட்டு வெளில வந்தவ மெடிக்கல் ஷாப் பக்கத்து தெருவில் இருந்ததுனால கொஞ்சம் வேகமா நடந்தா மது. அவ நேரமும் என்னவோ அன்னைக்கு ரோட்லயுமே ஆள் நடமாட்டம் அதிகமா இல்லை. கொஞ்ச தூரம் நடந்ததும் ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்தவ திரும்பி பார்த்தா. ஒரு கார் தன் பின்னாடி தொடர்ந்து வர்றத பார்த்தவ அதிவேகமாகவே நடக்க ஆரம்பிச்சா. எவ்வளவு வேகமா நடந்தும் கார் தன்னை தாண்டி அவ குறுக்க வந்து நின்னுச்சு. சுற்றுமுற்றும் பயத்தோட பார்த்துட்டு ஓட நினைச்ச அந்த வினாடியில காரை விட்டு இறங்கியவனை பார்த்தா அவ. சித்து அப்படின்னு வாய் முணுமுணுக்க, ஆமா உன்னோட சித்தார்த் தான். என்ன மறந்துட்டியா மது? ஆமா இந்த நேரத்துல எவனை தேடி போயிட்டு இருக்க? வா உன்னை நானே டிராப் பண்றேன் அப்படின்னு ரொம்ப கடுமையான குரல்ல கேட்டபடி தான் பின்னால மறைச்சு வச்சிருந்த ஸ்ப்ரே எடுத்து அவ முகத்துல அடிச்சான். அவ அதிர்ச்சியில கண்கள் விரிய அவ மேலேயே மயங்கி விழுந்தா மதுரா. அவளை கட்டி அணைச்சபடி தூக்கி தன்னோட கார்ல பின்பக்க சீட்ல படுக்க வச்சுட்டு வெளியில வந்தவன் தன்னோட கைகளை ஏதோ பிசுபிசுன்னு தன்மை உணர்ந்தான். தன் கைகளை உணர்த்தி பார்த்தான். கைகள்ல ரத்தம் திட்டு திட்டா இருக்கு. அதிர்ச்சியில மறுபடியும் மதுவை சோதித்து பார்த்தான். ஓ ஷிட், இதுக்காக தான் நீ ஹாஸ்டலை விட்டு வெளில வந்தாளா அப்படின்னு உடனே காரை ஸ்டார்ட் பண்ணவன் பக்கத்துல உள்ள மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நாப்கினை வாங்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு துணி கடைக்கு போய் தேவையான பொருட்களை வாங்கிட்டு காரை எடுத்துட்டு ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துக்கு வந்து நிறுத்தினான். பிறகு மது இருக்கும் பின் சீட்டுக்கு சென்று அவள் உடைகளை கலைஞ்சு எல்லாத்திட்டையும் மாத்திட்டு அவ முன் சீட்டுக்கு தன் பக்கத்துல அமரும் வண்ணம் மாற்றி அவள் விழாம இருக்க சீட் பெல்ட்டையும் போட்டு விட்டான். மறுபடியும் அவ படுத்திருந்த பின் சீட்டிற்கு வந்து எல்லாத்தையுமே கிளீன் பண்ணான். அவளது பழைய உடைகளை ஒரு கவர்ல போட்டு வச்சான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து தன்னோட முகத்தை நல்லா கழுவி தொடச்சுக்கிட்டான். அவளை ஹாஸ்டல்ல யாரும் தேடக்கூடாதுன்னு நினைச்சுவன் தன்னோட அண்ணன் கௌதமுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான். ஹாஸ்டலுக்கு அண்ணியை கூப்பிட்டுட்டு போய் நம்ம வீட்டுல மது பத்திரமா இருக்கான்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னான். எல்லாத்தையும் கேட்ட கௌதம், அந்த பொண்ணு பாவம் சித்தார்த், யாருமே இல்லாத அனாத பொண்ணு, அவளை எதுவும் பண்ணிடாத என்றான் வருத்தமான குரல்ல. யாரும் இல்லாத அனாதை இல்ல கௌதம், அவ என்னோட பொண்டாட்டி. அவளை அனாதைன்னு இன்னொரு தடவை யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு கடுமையான குரல்ல சொன்னான். என் பொண்டாட்டிய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அது என்னோட உரிமை, அதை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு கடுமையான குரல்ல சொல்லிட்டு போனை வச்சான். ஒரு பெருமூச்சோட போனை வச்ச கௌதம் தன்னோட மனைவி ஷீலாவை அழைச்சுக்கிட்டு ஹாஸ்டலுக்கு போனான். உங்க தம்பி பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சங்கரிக்கும் அவங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு புலம்பிட்டே வந்தா ஷீலா. கார் ஸ்டார்ட் பண்ண சித்தார்த் தன்னோட அருகில அமைதியா கண்மூடி படுத்துட்டு இருந்த மதுராவை பார்த்தான். ராட்சசி, என்னை ஏமாத்திட்டு வேற எவனுக்கோ வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டு எவளுக்கோ என்னையும் விட்டு கொடுத்துட்டு
போன உன்னையெல்லாம் சும்மாவே விட மாட்டான் இந்த சித்தார்த். என்ன கேனை நினைச்சியா? இருடி, உனக்கு இந்த சித்தார்த் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு மனசுல கருவிய வாரி காரை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை எடுத்தான் சித்தார்த். அத்தியாயம் 8. காரை ஸ்டார்ட் பண்ண சித்தார்த் ஏதோ யோசனையிலேயே வண்டி ஓட்டினான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு மதுரா கிட்ட அசைவு தெரிஞ்சுது. மெல்ல விழிகளை திறந்தவளுக்கு கடைசியா நடந்தது நினைவுக்கு வர திரும்பி காரை ஓட்டி கொண்டிருந்தவனை பார்த்தா. அவனுடைய முகம் பாறை மாதிரி இறுகி இருந்துச்சு. ஐயோ, இவன்கிட்ட தனியா மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுவன். சித்தார்த் அப்படின்னு மெல்லிய குரல்ல கூப்பிட்டா. அவன் பதிலே சொல்லாமல் இருக்கவும், நீங்க பண்றது ரொம்ப தப்பு சித்தார்த், பிளீஸ் என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருங்க, இது சங்கரிக்கு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள காரை சடன் பிரேக் போட்டு வண்டி நிறுத்தினான். அவகிட்ட திரும்பினவன், என்ன சொன்ன? சங்கரியா? அவளை கல்யாணம் பண்ணிக்க நீதானே காரணம். என் வாழ்க்கை இப்படி நாசமா போனதுக்கு நீதானே காரணம். உனக்கேனடி நான் பாவம் பண்ணேன்? உன்னை உயிருக்கு உயிரா நேசிச்சேன், அதுக்கு ஏண்டி எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்த அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு வார்த்தைகளை துப்பினவன் ஸ்டீரிங்ல கைகளை அழுத்தியபடி, இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லியே ஆகணும், பதில் கிடைக்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி காரை ஸ்டார்ட் பண்ணான் சித்தார்த். இவன் மட்டும்தான் கஷ்டப்பட்ட மாதிரி பேசுறானே, இவனை இழந்த பிறகு ஒவ்வொரு நிமிஷமும் அவள் தவிச்ச தவிப்பு இவனுக்கு தெரியுமா? எத்தனை நாள் தூங்காம அழுது அழுது ஓய்ந்து போனது இவனுக்கு என்னைக்காவது புரியுமா? அவன் ஒரு பொண்ணை பிடிக்காத பொண்ணா இருந்தாலுமே கல்யாணம் பண்ணி தாம்பத்தியத்துல சுகச்சு, அப்படி இருந்தப்ப கூட நான் தனிமையில வாடி போய் தானே இருந்தேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே வந்தவளுக்கு இப்போது ஹாஸ்டல்ல என்ன தேடுவாங்களே அப்படிங்கறது உரைக்க, ஐயோ சித்தார்த், ஹாஸ்டல் வார்டன் நான் இல்லாம போன தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், பிளீஸ் வண்டி திருப்புங்க என்றாள். அப்படி அவ சொல்லும் போதே அவளது வயிறு மறுபடியும் இழுத்து பிடிக்க, அப்போதுதான் அவள் மண்டையில் உரைத்தது அவளது பீரியட்ஸ் நேரம். தன்னை குனிஞ்சு பார்த்தா. அவளுடைய உடைகள் எல்லாம் மாற்றப்பட்டு எல்லாமே சரியா இருந்ததை உணர்ந்தவளுக்கு அழுக முட்டிக்கிட்டு வந்துச்சு. தனது தாயின் ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணிருக்கான் சித்தார்த். அவனுடைய இழப்பின் வலி ரொம்ப அதிகமா தெரிய முகத்தை மூடி கதறி கதறி அழுதா. கொஞ்ச நேரம் அவளை அழவிட்டவன், போதும், சும்மா சும்மா அழுது என்னை இரிட்டேட் பண்ணாத, உன்னை ஹாஸ்டல் வார்டன் தேடாம இருக்க எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன் என்றான் கடுப்போடு. அவள் எதற்காக அழுதாள் என்பதை அவன்கிட்ட சொல்ல பிடிக்காம அழுத முகத்தை நல்லா தொடச்சுக்கிட்டு கார் ஜன்னலை இறக்கி விட்டு காற்றை இழுத்து மூச்சு விட்டா. இப்போ என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க சித்தார்த் அப்படின்னு வறண்ட குரலை கேட்டவளை ஒரு வினாடி திரும்பி பார்த்துட்டு, ஏன் உன் கள்ளக்காதனை அங்க வர சொல்ல போறியா அப்படின்னு கர்ஜித்தவன், அதை நீயே போய் தெரிஞ்சுக்கோ என்றான் இரக்கமே இல்லாமல். கள்ளக்காதலனா அப்படின்னு மனசுல சிரிச்சவ, இதெல்லாம் சங்கரிக்கும் சித்திக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா என்றாள். ஐ டோன்ட் கேர், என் வாழ்க்கை மட்டும்தான் இப்ப எனக்கு முக்கியம், மத்ததை பத்தி கவலைப்படுற சித்தார்த்தெல்லாம் செத்து போயிட்டான். என்னை இவ்வளோ நாள் படுத்திய பாட்டுக்கு எல்லாருக்குமே ஒரு பாடம் கற்பிக்கிறேன். எனக்கு நான் நினைச்சது மட்டும்தான் இப்ப நடக்கணும், நடத்தியே ஆகணும், நடத்தி காட்டவும் போறேன் அப்படின்னு கடுமையான குரல்ல சொன்னான் சித்தார்த். இதுக்கு மேல இவன் கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சவ கண்களை மூடி பேசாம உட்கார்ந்துகிட்டா. எது எப்படியோ சித்தார்த் தன்னோட பக்கத்துல இருக்கும்போது ஒரு வகையான அமைதி மனசுக்குள்ள பாயறத உணர்ந்தா. இவ்வளோ நாட்களும் எதையோ இழக்கக்கூடாத உன்னை இழந்துட்ட தவிப்பு இப்ப காணாம போனதை நினைச்சு ஆச்சரியப்பட்டா. அவ அமைதியோட வர அவளை ஒருமுறை திரும்பி பார்த்தவன், பாவி, எவ்வளவு அழகான வாழ்க்கைய நாம வாழ்ந்திருப்போம், என்னை ஏமாத்திட்டியே, உன்னை இருடி, உன்னை உன் வாழ்க்கை முழுவதும் என் காலடியில விழுந்து கிடக்கிற மாதிரி செய்யல, என் பேர் சித்தார்த்தே இல்லை அப்படின்னு மனசுல கடுமையா நினைச்சுக்கிட்டான். கண்மூடி உட்கார்ந்தவ பழைய சித்தார்த்த நினைச்சு பார்த்தா. எவ்வளவு மென்மையா இருந்தான், முகத்துல எப்பவுமே அழகான புன்னகை. முதல்ல சித்தியோட வீட்டுல அவனை பார்த்தப்போ அவளுக்கு தோன்றிய உணர்வை இப்ப நினைச்சாலும் அவ மனசு பட்டாம்பூச்சியா சிறகடிக்கும். கிட்டத்தட்ட 3 வருஷங்களுக்கு முன்னாடி அன்னைக்கு காலேஜோட கடைசி நாள் பஸ்ல வரும்போதே, இனி வேலைக்கு முயற்சி பண்ணணும், இனி சித்திக்கு பாரமா இருக்கக்கூடாது, இங்கிருந்து சீக்கிரமா போயிடணும் அப்படின்னு நினைச்சபடியே பயணம் பண்ணிட்டு வந்தா. பக்கத்துல அவளுடைய தோழி மஞ்சு, ஏய் என்னடி பெரிய யோசனையில இருக்க என்று கேட்டாள். இல்லடி, இனி வேலை தேடுற படலத்தெல்லாம் ஆரம்பிக்கணும்.
வேலை சீக்கிரமா கிடைச்சிடுமா இல்ல லேட் ஆகுமான்னு ஒரே கவலையா இருக்கு. அதான் யோசிச்சுட்டே வந்தேன் என்றாள் மது. ஏய், உன் அப்பா ஒரு டீச்சர்னு சொன்னியே, பேசாம ஏதாவது ஒரு ஸ்கூல்ல ட்ரை பண்ண போறேன். நீ எம்எஸ்சி சயின்ஸ் குரூப் தானே பண்ண, உனக்கு நார்மலா சொல்லி கொடுக்கறதுனாலே பிடிக்கும் தானே. ஆல்ரெடி நீ தான் ஹோம் டியூஷன் வேற எடுத்துட்டு இருக்கியே, உனக்கு ஈஸியா கிடைச்சிடும் மது. அதுவும் இப்போ வருஷ கடைசி ஆக போகுது. இப்போதான் ஸ்கூல்ல ஆட்கள் எல்லாம் எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ வேணா அதை முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொன்னான். மதுவுக்குமே இது சரின்னு பட்டுச்சு. ஆனா இதே ஊர்ல வேண்டாம், வேற ஊர் எங்கேயாவது அப்ளிகேஷன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்த உடனே மனசுல ஒரு நிம்மதி பரவுச்சு. அப்பாடா, இனி சீக்கிரமா இங்கிருந்து போயிடலாம். என்ன தம்பி, சங்கரை பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு குறையா இருந்தது. இப்படி அவ ஊரை விட்டு போறதுக்கு திட்டம் போட, ஆனா கடவுள் அவளுக்கு வேற திட்டத்தை வச்சிருக்கிறத அந்த பொண்ணு அறியவே இல்லை பாவம். வீட்டுக்கு நுழைஞ்ச நிமிஷம் வீட்டுல ஒரே சத்தமும் கும்மாலமா இருந்துச்சு. காரணம், சித்தியோட கணவருடைய அக்கா மகன்களும் பெரிய மகன் கௌதமுடைய மகள் பவித்ராவும் வந்தது அப்படின்னு புரிய, ஐயோ இனி இவங்களுக்கும் சேர்த்து பணிகளை எல்லாம் செய்யணுமா அப்படின்னு மனசுல நினைச்சவாறு வீட்டுக்கு வந்தா. ஏற்கனவே கௌதம பார்த்ததுனால சின்ன புன்னகையோட ஹாலை கடக்க முயற்சி செஞ்சவள ஒரு விசில் சத்தம் தடுத்து நிறுத்துச்சு. என்ன மாமா, அத்தை, தங்கம் ஒரு 50 கிலோ இருக்குமா அப்படின்னு ஒருவன் குறும்போடு இவளை பார்த்தபடி சொல்ல, மற்றவங்க அவனை புரியாம பார்க்க அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுது அவன் தன்னைத்தான் சொல்றான் அப்படின்னு. யார் இவன் அப்படின்னு முகபாவையோட கௌதம பார்த்தா மதுரா. இவன் என்னோட தம்பி சித்தார்த், இவ பேரு மதுரா அப்படின்னு அவன் சொல்ல, அவனை முதல் தடவையா பார்த்தா மது. அவனுடைய கலையான முகம் அவளுக்கு முதல்ல காதல் பாடம் சொல்லி கொடுத்துச்சு. அவனுடைய பார்வையை கண்ட சித்தார்த் தன்னோட ஒற்றை புருவத்தை தூக்கி தன்னோட கூர்மையான பார்வையால அவ கண்களை தொலைச்சு வசீகர புன்னகையோட மறுபடியும் ஒரு விசில் அடித்து என்ன அப்படிங்கறத மாதிரி கேட்கவும், முகம் ரத்தமா சிவக்க ஹாலை கடந்து உள்ள போனா மது. அதை கண்ட சங்கரிக்கு கோவம் தன்னோட அம்மாவை பார்க்க அவ தன்னோட மகளை அமைதியா இருக்கும்படி கஞ்சாடையிலே சொன்னான். வாசுகிக்கு தன்னோட மகள் சங்கரிய சித்தார்த்துக்கு மனம் முடிக்க ஆசை. பெரிய பணக்கார வீட்டு பையன், தொழில ரொம்ப கெட்டி, தாய் தந்தைக்கு அடங்கிய பிள்ளை. அவருடைய மகள் சங்கரி செய்யும் அட்டகாசத்திற்கு குடும்ப கௌரவத்துக்கு பயந்து அடங்கி போயிடுவான் அப்படிங்கிறது அவனுடைய கணிப்பு. அதனாலேயே சித்தார்த்த சங்கரி கிட்ட பழகட இந்த பள்ளி கல்லூரி விடுமுறைய கணக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போலான்னு தன்னோட கணவர்கிட்ட அவளுடைய அக்கா குடும்பத்தை கூப்பிட்டு இருந்தா அவளுடைய அம்மா. அவ போட்ட கணக்குப்படி இந்த மதுரா எப்பவுமே பழைய துணிகளை போட்டுக்கொண்டு சமையலே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா. தன்னோட மகளுக்கு பளிச்சுன்னு துணிகளை எல்லாம் கொடுத்து அவளுடைய அழக மெருகூட்டுற வண்ணம் மேக்கப்பை போட்டுட்டு சித்தார்த்தோட முன்னாடி அங்கே இங்கேயும் போக விட்டா அவனுடைய பார்வை தன்னோட பொண்ணு மேல விழும் அப்படின்னு கணிச்சிருந்தா அவங்க அம்மா. ஆனா இங்க நடப்பதே வேற இருந்துச்சு. வந்ததுல இருந்து தன்னோட மகள் சங்கரிய அப்சர்ஸ் மாதிரி பக்கத்திலே இருந்து கூட அவளை சாதாரணமா பார்த்த சித்தார்த் சிம்பிளா காட்டன் சாரியில, அதுவும் ரொம்ப பழைய புடவையில வந்த மதுவை விழுங்கும் பார்வையில பார்த்தது அவளுடைய மனசுல அபாயமணி அடிச்சுது. ஆனாலும் பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாம தன்னோட மகளை சமாதானம் செய்ய முயற்சியில இறங்கினா அவங்க அம்மா. அத்தியாயம் 9. அன்னைக்கு கிச்சன்ல இரவுக்கு தேவையான உணவையெல்லாம் சமைச்சிட்டு இருக்கும்போது தன்னோட காதருகில ஏதோ ஒரு மூச்சு சத்தம் உணரவும் திடுக்கிட்டு திரும்பினா மதுரா. தான் பின்னாடி நின்றது சித்தார்த் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் அவனை தள்ளிவிட அவனை பார்த்தபடி திரும்பி அவனுடைய மார்புல கை வச்சா. அந்த கைகளை இருங்க பற்றவன் அவளை சமையல் மேடையில தள்ளி நிறுத்தி அவன் உடல் முழுவதும் அவள் மேல் சாய்த்தான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று போதையேற்றும் குரலில் அவள் கண்களை ஊடுருவி பார்த்தபடி கேட்டான் சித்தார்த். அந்த கண்களில் இருந்த காதலை மதுராவால் உணர முடிந்தது. அவன் கண்களை சந்திக்கவே முடியாம பயத்துல தன்னோட கண்களை இறுக மூடிக்கிட்டா. அதே வினாடி சித்தப்பா அப்படின்னு கூவி அழைச்சபடி பவித்ரா வந்து நின்னா. பவித்ராவை பார்த்ததும் மதுராவை விட்டுட்டு தன்னை சமாளிச்சபடி, மதுரா, இது பவித்ரா, என்னோட அண்ணனோட பொண்ணு, 6வது படிக்கிறா, ரொம்ப புத்திசாலி,
அப்படின்னு அவளை மெச்சி அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தான் சித்தார்த். ஆனா பவித்ராவுக்கு மதுராவை கொஞ்சம் கூட பிடிக்காம போச்சு. என் சித்தப்பா அவகிட்ட ஏதோ கொஞ்சம் வழிவது மாதிரி இருந்தது, அவளுக்கு பிடிக்கவே இல்லை. இவ என்ன அவ்வளோ பெரிய அழகியா அப்படின்னு மனசுல நினைச்சபடி எனக்கு ஒரு கப்பு காபி வேணும், போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு அதிகாரமா சொல்லிட்டு ஹாலுக்கு போனா பவித்ரா. அவளுடைய செய்கையில முகம் வெளிரி போனா மது. ஆனா எதிர்த்து பேசும் பழக்கம் இல்லாதனால அவ சொன்னபடி காஃபியை போட ஆரம்பிச்சா. அதையெல்லாம் பார்த்த சித்தார்த் பவித்ராவை கண்டிக்க அந்த இடத்த விட்டு நகர்ந்தான். சித்தார்த் போன உடனே அதை கவனிச்சுட்டே இருந்த வாசுகி கிச்சனுக்கு வந்தா. வந்தவ மதுராவோட தோலை திருப்பி தன்னோட பக்கம் பார்க்க வச்சா. இந்த பாரடி மது, சித்து நம்ம சங்கரிக்கு பார்த்த மாப்பிள்ள. நீ அவனை வளைச்சு போடலான்னு திட்டம் வச்சிருந்தா அதை இந்த நிமிஷத்தோட மறந்துட்டு, மீறி அவன்கிட்ட குலைஞ்சு பேசிட்டு இருந்ததை நான் இனி பார்த்தேன்னு வையேன், அப்புறம் ஒரு கிழவனுக்கு உன்னை 2வது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டிட்டு போனா அவ. மதுராவுக்கு அழுகை முட்டிட்டு வந்துச்சு. நான் சிவனேன்னு தானே இருக்கேன், என்னை தேடி வந்து ஆளுக்கு தேல் மாதிரி ஏன் வந்து கூட்டிட்டு போறாங்க? நான் என்ன பாவம் பண்ண? அம்மா, என்னால தாங்கவே முடியலையே. ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? யாரும் கேட்கறக்கு இல்லைன்னு தானே இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு அழுதபடி ரொம்ப நேரம் சமையலறையே உட்காண்டிருந்தா மதுரா. ரொம்ப நேரம் கழிச்சு கிச்சனுக்கு வந்த சித்தார்த் அவ அழுதுட்டு இருக்கிறத பார்த்து, ஏய் என்னம்மா, என்னாச்சு, ஏண்டா அழற? பவி இல்லா இனிமேல் உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டான், நான் இனி பாத்துக்கிறேன், நீ அழாதடா, நீ அழுதா என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொன்னா உடைந்த குரல்ல சித்தார்த். எல்லாம் இவனால வந்தது அப்படின்னு கோவமா எழுந்தவ, பேசாம வெளில போங்க, எல்லாம் உங்களால வந்தது, எனக்கு யாரும் வேண்டாம், என்னை அமைதியா விட்டா போதும் அப்படின்னு அழுது கொண்டே உயர்த்த குரலில் சொன்னாள். ஏன் மது, உனக்கு என்ன பிடிக்கலையா? உன்னை பார்த்த அடுத்த வினாடியே நீதான் என்னோட மனைவின்னு நான் முடிவே பண்ணிட்டேனே மது அப்படின்னு சொல்லிட்டே போனவனை தடுத்து நிறுத்தினான். போதும், நீங்களும் உங்க காதலும், பார்த்ததுமே காதல் வர்றதுக்கு இது என்ன சினிமாவா? வாழ்க்கை. உங்களுக்கு அம்மா அப்பா அந்தஸ்து பணம் எல்லாம் இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான்லாம் ஒரு அனாதை, எனக்கு நீங்க வேண்டாம், போயிடுங்க அப்படின்னு அழுது கொண்டே சொன்னவளை வெறிச்சு பார்த்தான். அவள் அருகில் ஒரே எட்டுல வந்தவன் அவளை அடுத்த வினாடி தன்னோட கைப்பிடிக்குள்ள கொண்டு வந்தான். அவ கண்களை ஊன்றி பார்த்துட்டே, என் கண்ணை பார்த்து சொல்லும் போது, உனக்கு என் மேல காதலே இல்லையா? நான் உனக்கு வேண்டாமா அப்படின்னு தன் உதடுகளை அவன் கன்னத்தில் பதித்தபடி கேட்க அதில் தன்னையே எழுந்து நின்றாள் மது. எப்படி? பார்த்த வினாடி காதல் வருமா? வந்துவிட்டதே. அவளுடைய ஒவ்வொரு அணுவும் அவனுக்காக ஏங்குதே. அவன் இல்லாம இனி ஒரு வினாடி கூட இருக்க முடியாதுன்னு தோணுதே. அவளையும் அறியாம சித்தார்த்தோட மார்புக்குள்ள ஒண்டி போனான். அவளை இறுக கட்டி கொண்டவன் அவளுடைய கழுத்து கண்ணம்னு முத்தகளை வாரி வழங்கினான். திடீர்னு சுயநினைவு வந்தவ சித்தார்த்த தள்ளிவிட்டா. இங்கிருந்து முதல்ல போங்க அப்படின்னு அவ கத்தவும், அவள் தள்ளிவிட்ட அவமானத்துல ஏய் அப்படின்னு அவ மேல பாய வந்தவன் சித்தார்த் அப்படிங்கிற அழைப்புல ஒரு வினாடி நின்னு தன்னோட கண்களை இறுக மூடினான். அதுக்கப்புறம் கண்களை மெதுவா திறந்தவன் அவளை பார்த்து, நீ என்ன விரும்புறேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு மது, இனி யார் தடுத்தாலும் எங்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கவே முடியாது, நீயே நினைச்சாலும் எங்கிட்ட இருந்து போக முடியாது, போகவும் விட மாட்டேன், நீ என்னோட சொத்து, அதை நினைவுல வச்சுக்கோ அப்படின்னு எச்சரிச்சு விட்டு போனான் சித்தார்த். அவன் போனதும் ஓய்ந்து போய் அமர்ந்தது ஒரு வினாடிதான். சமையல் வேலைகள் அவளை அழைக்க எழுந்து அவசர அவசரமா அன்னைக்கு இரவோட உணவை சமைச்சு முடிச்சா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஒரு சில மணி நேரங்கள்லயே அவளுடைய வாழ்க்கையை மாற்றி இருந்ததை எண்ணி மனசுல சிரிச்சுக்கிட்டா மது. இனி என்னென்ன அவளுக்கு காத்திருக்கோ அப்படின்னு பெருமூச்சு விட்டபடி தன்னோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சா. இரவு உணவு எல்லாருமே உண்டதும் அனைத்தையும் சுத்தம் பண்ணிட்டு தனக்குன்னு 2 சப்பாத்திகளை மட்டும் எடுத்துக்கிட்டு சமையலறையில கீழே உட்கார்ந்து சாப்பிட்டவளுக்கு கண்கள்ல கண்ணீர் முட்டிட்டு வந்துச்சு. மனசுல அழுத்திய பாரம் தாங்க முடியாம உணவு தொண்டையிலேயே பாதிலேயே நிற்கவும் அதை விழுங்க வேண்டி தண்ணீர் எடுக்க எழுந்தவள் அவளுக்கு முன்னாடியே ஒரு தண்ணீர் டம்ளர் வந்து நின்றுச்சு. நீண்ட கைகளை தலை உயர்த்தி பார்த்தா கண்கள்ல வியப்பு தெரிஞ்சுது. காரணம், அங்க நின்றுட்டு இருந்தவன் சித்தார்த். அவன் இங்கு வருவதற்கு முன்னமே கௌதம் மூலம் அவளை பத்தி அறிஞ்சிருந்தான். அவளை பார்க்காமலே இருந்தப்போ கூட அவ மேல இருந்த பரிதாபம் அவளை பார்த்த உடனே காதலா மாறி இருந்தது சித்தார்த்துக்கு. அவன் வந்த ஒரு சில மணி நேரங்களையே மதுராவை நல்லா புரிஞ்சுக்கிட்டான்.
அந்த வீட்டுல அவளுக்கு நடந்துகிட்டு இருக்கும் அநியாயங்களை பார்த்து அவனால தாங்கவே முடியல. அவளுக்கு தன்மேல் காதல் வந்திருக்கவில்லையானாலுமே அவளை இங்கிருந்து எப்படியாவது மீட்கவே நினைச்சிருந்தான் சித்தார்த். ஆனா இப்போ அவளுக்குமே தான் மேல காதல் வந்திருக்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் அவளை எப்படி விட்டுருவான்? அவளுடைய ஒவ்வொரு செய்கையும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். அவள் அருகில் அமர்ந்தவன் அவளுக்கு முன்னாடி இருந்த சப்பாத்தியை எடுத்து ஊட்டி விட போனது அவனுடைய கைகள். அந்த சப்பாத்தியை வாங்காம அவ தட்டில இருந்து சப்பாத்தியை பீக்க போனான். அதை தட்டி விட்டவன் அவளுக்கு வலுக்கட்டாயமா அவனை மீதி உணவையும் ஊட்டி விட்டான். அதே நேரம் தண்ணீர் குடிக்க கிச்சனுக்கு வந்த சங்கரி சித்தார்த் மதுவுக்கு ஊட்டி விடுறத பார்த்தவன் சித்தார்த் அப்படின்னு வீடே அதிரும் வண்ணம் கத்தினான். ஏய் சங்கரி, ஏன் இப்ப இப்படி கத்துற? அமைதியா பேசுன்னு சொன்னான் சித்தார்த். அமைதியா? என் வாழ்க்கையை இங்க அழிஞ்சிட்டு இருக்கு, என்ன இப்ப போய் அமைதியா இருக்க சொல்றீங்க அப்படின்னு சித்தார்த் கிட்ட கோவமா பேசினான். மதுவிட திரும்பி, ஏய் உனக்கு இந்த உலகத்துல வேற ஆம்பளையே கிடைக்கலையாடி என்றாள். நான் போட்ட எச்சில வளர்ந்தவளுக்கு என் வாழ்க்கையில பங்கு வேணுமா? உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னோட சித்தார்த்திய மயக்க பாப்ப அப்படின்னு மது பக்கத்துல வந்தவ அவ கன்னத்துல ஓங்கி பலார்னு அடிச்சா. அவ மதுவை அடிச்ச அதே வினாடி சித்தார்த் சங்கரியை திருப்பி அடிக்க சங்கரி கீழே விழுந்தாள். அவ்வளவுதான் தெரியும் மதுராவுக்கு. அதுக்கப்புறம் சங்கரி கத்திய கத்துல வீட்டுல இருந்த எல்லாருமே கூடினாங்க. எல்லாத்தையும் கேள்விப்பட்ட வாசுகி மதுராவை தீயா முறைக்க வாசுகியோட கணவர் சிவபிரகாசம் சங்கரிய சமாதானம் பண்ணாரு. கௌதமும் ஷீலாவும் என்ன பண்றதுன்னே தெரியாம கைகளை பிசைஞ்சு நிக்க அதை கவனிச்ச வாசுகி, எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க, நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும் இல்லையா, அங்க போயிட்டு வந்து இதை பத்தி உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வச்சா. தன்னோட மகள் சங்கரியை அணைத்து ஆறுதல் சொன்னபடி அவளை அழைச்சிட்டு போனா அவங்க அம்மா. திரும்பி பார்த்து மதுராவை பார்த்த சித்தார்த் தன் கண்களாலேயே அவளை ஆறுதல் படுத்திட்டு தன்னோட அறைக்கு போனான். அடுத்த நாள் காலை சித்தார்த்தோட அம்மா வசந்தியும் தந்தை ராஜனும் வர அவங்க கிட்ட நடந்ததை வேற மாதிரி திருச்சி சொன்னா அவங்க அம்மா. மதுரா சித்தார்த்த மயக்கி கைக்குள்ள போட்டுட்டு தங்களோட சொத்தை அபகரிக்க திட்டமிடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பெரியவங்களும் அதை நம்பி மதுராவை எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அத்தியாயம் 10. எல்லாரும் குலதெய்வ கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. மதுரா கிளம்பாம கிச்சன்ல அன்னைக்குண்டான வேலைகள்ல மும்முரமா இருந்தா. அவளை பார்க்க வந்த வாசுகி, நீ இன்னும் கிளம்பாம என்ன பண்ற? சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு கிளம்பு, உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சிறுசிறுன்னு பேசினான். இல்ல இல்ல நான் வரல என்றால் மெல்லிய குரல்ல. அவ வரல அப்படின்னு சொன்னதுமே உள் மனசு மகிழ்ச்சியில கூத்தாடினாலுமே அங்க கோயிலுக்கு போனா ஊர்பட்ட வேலை இருக்குமே, அதையெல்லாம் யார் செய்யறது? சங்கரி ஒரு சொம்ப கூட தூக்க மாட்டா, வசந்தியும் ஒரு வேலையும் செய்ய மாட்டா. சங்கர் கொஞ்சம் உதவி செஞ்சாலுமே மதுராவை மாதிரி யாரும் வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கறத உரைக்க மது கிட்ட கோவமா பேசினான். ஏய், உன்னை இங்க யாரும் சாமி கும்பிட கூட்டிட்டு போகல, நீ அங்க உட்கார்ந்து ஜாலியா ரெஸ்ட் எடுத்தா அங்க போய் யாரு வேலையெல்லாம் செய்வா? மரியாதையா கிளம்பு அப்படின்னு அவள் பதில் கூட காத்திராம, மகாராணி இங்க ஜாலியா இருப்பாங்களாம், நான் அங்க போய் எல்லா வேலையும் செய்யணுமா? கழுத வர வர ஓவராத்தான் போறா, இவளுக்கு ஒரு நாள் இருக்கு அப்படின்னு முணுமுணுத்தபடி போனா. வாசுகி போனதும் சீக்கிரமா இங்கிருந்து எப்படியாவது வேலை தேடி போயிடணும் அப்படின்னு கிச்சன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவ தயாராக போனா. குடும்பத்தோட செல்ல வேண்டி சிவபிரகாசம் ஒரு பெரிய வேன் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. வீட்டுல இருந்து கோயிலுக்கு போக எப்படியும் 4 மணி நேரமாவது ஆகும். அப்படிங்கறதுனால காலை டிஃபனை கட்டிக்கிட்டு கிளம்ப முடிவு பண்ணிருந்தாங்க. காலை டிஃபன், காபி, தண்ணீர் அப்படின்னு மதுரா பேக் பண்ண எல்லாத்தையுமே ஆண்கள் வேன்ல ஏற்றினாங்க. அனைவரும் ரெடியாகி வந்திருக்க மதுரா மட்டும் இன்னும் வராம இருக்கவும், பெரிய மகாராணி ஒரு புடவை கட்ட எவ்வளவு நேரம் அப்படின்னு மனசுல கரிச்சுக்கிட்டு இருந்தா வாசுகி. தன்னோட மகள் சங்கரி வசந்தி கிட்ட தான் சொல்லி கொடுத்தது மாதிரி அப்பாவியா நடிச்சிட்டு இருந்தது. அவ பக்கத்துல நின்று பாத்துட்டு இருந்தா. அழகான பட்டுப்புடவையில கழுத்துல வைர நெக்லஸ் ஜொலிக்க, கைகள்ல தங்க வளையல், இடுப்புல ஒட்டியானம்னு இருந்த மகளை பார்த்த வாசுகி அழகுல அப்சரஸ் தான் தன்னோட பொண்ணு. தன்னோட மகளோட அழகுல கர்வம் படுற நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அவங்க அம்மா. இதையெல்லாம் பார்த்த சித்தார்த் கடுப்படைஞ்சான். தன்னோட அப்பா அம்மா வந்ததும் அவங்க கிட்ட எல்லாத்தையும் தப்பு தப்பா திருத்தி சொல்லியிருந்த வாசுகி மேல கோவம் வந்துச்சு அவனுக்கு. இதுல மதுராவை வேற
காலையிலிருந்து பார்க்காத கடுப்பு வேற சேர்ந்திருந்தது. அம்மா தன்னோட பின்னாடியே வர்றதுனால அவங்கள ஏமாத்திட்டு மதுராவை பார்க்கவே முடியல அப்படின்னு வருத்தத்தோட சித்தார்த் நிற்க, திடீர்னு மது அக்கா வந்தாச்சு அப்படின்னு சங்கர் சத்தமா சொல்லவும் எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. பார்த்த எல்லாருமே வாயை பிளந்துட்டு நின்னாங்க. சாதாரண காட்டன் புடவையில, கைகள்ல கண்ணாடி வளையல், காதுகள்ல கவரிங் ஜிமிக்கி, நீண்ட கருங்கூந்தல், முகத்துல ஒரு துளி மேக்கப் இல்லாம இயற்கையா சிவந்திருந்த அந்த உதடுகள், நீண்ட கண்ணிமைகள்னு ஒரு தேவதை வர்றது மாதிரி இருந்தது. சித்தார்த் மெய்மறந்து அவளை பார்த்துட்டு இருந்தத அவனுடைய பெற்றோர்களும் கவனிச்சாங்க. வசந்திக்குமே அவ அழகு தென்றல போல தெரிஞ்சா. ஆனா அவ பக்கத்துல நின்றிருந்த வாசகி, பாருங்க நீ நம்ம சித்தார்த்த மயக்க எப்படி வந்து நிக்கிறான்னு அப்படின்னு சொல்லவும் தலையை திருப்பி சித்தார்த்த பார்த்த வசந்திக்கு முணுக்கென்று கோபம் வந்துச்சு. என்ன எல்லாரும் அப்படியே மரம் மாதிரி நிக்கிறீங்க, எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க, இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சத்தமா சொன்னா சித்தார்த்தோடைய அம்மா. அவ குரல்ல வெளிப்படைஞ்ச எல்லாருமே பரபரன்னு வேனை நோக்கி போனாங்க. வேனுக்கு டிரைவர் வேண்டாம்னு சொல்லிட்டு சித்தார்த்தே வண்டியை ஓட்டினான். எல்லாருமே உட்கார்ந்துக்க. சித்தார்த் தனக்கு முன்னால உள்ள கண்ணாடியை சரி செஞ்சு மதுராவை அதுல பார்த்தான். அவன் பார்த்து கொண்டிருக்கான் அப்படிங்கறதெல்லாம் மதுராவோட மனசுல பதியவே இல்லை. தனக்கு பக்கத்துல உட்காண்டிருந்த சித்தார்த்தோடைய அம்மா வசந்தி மேலதான் முழு கவனமும் இருந்துச்சு. வசந்தி அவளை பார்க்கும் பார்வை கழுகு மாதிரி இருந்தது. தான் என்ன தப்பு பண்ணோம், ஏன் இவங்க என்ன விரோதி மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு மனசுல 1000 முறை கேட்டுட்டா. சித்தார்த் தானே தானே வந்து வந்து தன்கிட்ட பேசிட்டு இருக்கான், நானா அவன்கிட்ட போகவே இல்லையே அப்படின்னு யோசிச்சபடி திரும்பி சித்தார்த்த பார்க்க அவன் அப்போ கண்ணாடி வழியா அவளை பார்த்து கண்ணடிச்சான். அதை பார்த்த மதுவுக்கு முகம் குப்புன்னு செவந்து தலை குனிஞ்சுக்கிட்டா. இந்த காதல் நாடகத்தை சித்தார்த்தோட அம்மாவும் பார்க்க, ஓ இவ்வளோ தூரம் வந்துருச்சா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு மனசுல நினைச்சவ சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்தா. காலை டிஃபன் சாப்பிட வண்டிய ஒரு மர நிழல் நிறுத்தினா சித்தார்த். எல்லாரும் இறங்கி கைகளை கழுவிட்டு சாப்பிட உட்காரவும் எல்லாருக்கும் உணவை பரிமாறினா மதுரா. எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற தருவாயில அவளும் ஒரு பிளேட்ல உணவை எடுத்துக்கிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்தா. அப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கைய கழுவ மறுபக்கம் செல்ல அவகிட்ட பேசுறதுக்கு அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்தா சித்தார்த்துடைய அம்மா வசந்தி. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் மதுரா அப்படின்னு மொட்டையா கேட்ட அவளை புரியாம பார்த்தா மது. என்ன ஆண்டி, எனக்கு ஒன்னும் புரியலையே, எதுக்கு பணம் என்றாள். என் பையனை மயக்கி கைக்குள்ள போட்டா உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்குமோ அதை நானே உனக்கு கொடுத்துடுறேன், அதை வாங்கிட்டு அவனை விற்று அப்படின்னு சொன்னான். தொண்டையில உணவு இறங்கவே மறுத்தது மதுராவுக்கு. ஆண்டி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க, நாங்க உங்க பையனை அப்படின்னு ஏதோ சொல்ல வந்த மதுவை தடுத்து நிறுத்தினா. இதோ பாரு மதுரா, நாங்க எங்க பையனுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பாத்துட்டு இருக்கோம். உன்ன மாதிரி அனாத அன்னக்காவடி பொண்ணையெல்லாம் என் மருமகளா ஏத்துக்கவே முடியாது. அவனை விட்டு விலகி போயிடு. உங்க அம்மாவை எனக்கு நல்லா தெரியும், அவங்க மேல இன்னும் எனக்கு மரியாதை இருக்கு. உன்னோட கீழ்த்தரமான நடத்தியால அதை கெடுத்துறாது. நீ என் பையனை பாக்குற பார்வையே சரியில்லை. உனக்கு வேணா வாசகி கிட்ட சொல்லி ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன். உன் அழகையெல்லாம் அவன்கிட்ட காட்டு, என் பையன் கிட்ட காட்டி அவனை மயக்கணும்னு நினைச்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போனா. அதுக்கு மேல மதுராவால சாப்பிடவே முடியல. எவ்வளவு அசிங்கமா பேசிட்டாங்க. ஏன் அழக நான் சித்தார்த்து கிட்ட காட்டி அவனை மயக்கினேனா? பணம் எவ்வளவு தூரம் அவங்கள பேச வைக்குது. கண்கள்ல கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்தது. எல்லாரும் கையை கழுவிட்டு ஒவ்வொருவரா வரத உணர்ந்தவ கண்ணீரை உள்ள இழுத்துக்கிட்டா. இனி உயிர் போற நிலை வந்தாலும் சித்தார்த்த திரும்பி கூட பார்க்க கூடாது அப்படின்னு மனசுல உறுதியை செஞ்சுக்கிட்டவ உணவை குப்பையில கொட்டிட்டு எடுத்த பொருட்களை அடுக்கி வச்சுக்கிட்டு வண்டியில போய் உட்கார்ந்தா. யார்கிட்டையும் எதையுமே பேசாம கண்களை அழுந்த மூடிக்கிட்டு இனி இங்க இருந்து சீக்கிரமா போயிடணும், அதுக்கு முதல்ல அவளுக்கு வேலை கிடைக்கணும், கடவுளே என்ன இதுல இருந்து எப்படியாவது காப்பாத்துன்னு மனசார வேண்டிக்கிட்டா மது. அதுக்கப்புறம் கோயில் போயிட்டு அடையிற வரைக்கும் மதுரா சித்தார்த்த திரும்பி கூட பார்க்கல. கோவிலுக்கு போனதும் குருக்கள் சொன்னபடி பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணாங்க. பொங்கல் வைக்க தண்ணீர் எடுக்க பக்கத்துல இருக்கிற ஆத்துல எடுக்க போனா குடத்தோட போனா மதுரா. அதை பார்த்த சித்தார்த்
அவகிட்ட ஏதோ மாறுதலை உணர்ந்தவன் அவளை யாருக்கும் தெரியாம பின்தொடர்ந்து போனான். தண்ணீர் எடுத்துட்டு ஆத்துல இருந்து மேல ஏறினவன் அங்கு தன்னோட கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி நின்னபடி அங்க நின்றுட்டு இருந்த சித்தார்த்த பார்த்தா. கொஞ்சம் திடுக்கிட்டு போனவன் தன்னை சமாளிச்சபடி மேல நடக்க அவளை கைகளை பிடிச்சு தடுத்து நிறுத்தினான் சித்தார்த். தீ சுட்டத மாதிரி கைகளை உதறிக்கிட்டா மது. ஏய், உனக்கு என்னடி ஆச்சு? ஏன் முகத்தை கூட பார்க்காம இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேட்டான் சித்தார்த். அவ பதில் சொல்லாம மேல நடக்கவும் ஆத்திரத்துல தன்னை மறந்தான் சித்தார்த். ஏய் நில்லுடி, நான் பாட்டு கேட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்னடி அர்த்தம்? பதில் சொல்லிட்டு போடி அப்படின்னு சொன்னவன் அவளுடைய புடவை முந்தானையை பிடிச்சு இழுத்தான். அவன் இழுத்ததுல புடவை முந்தானையில குத்தி இருந்த பின் கழண்டு விழ முந்தானிய நழுவ ஆரம்பிச்சது. அதை உணர்ந்த மதுரா புடவை முந்தானியை பிடிக்க கைகளை உயர்த்த இடுப்புல இருந்த குடம் நழுவி கீழே விழுந்துச்சு. அந்த ஒரு நிமிஷத்துல நடந்த அத்தனை சம்பவங்களுமே சித்தார்த்தோட கவனத்தை ஈர்த்தது மதுவோட அழகு மட்டும்தான். அதை உடனே அனுபவிக்கணும்ன்ற அந்த உந்துதல்ல அவளை முரட்டுத்தனமா கட்டி அணைச்சு தன்னோட முத்திரைய அவளுடைய மார்பில பதிச்சான். அதுல தன்னை தொலைச்சாலும் அவனது அம்மா பேசின வார்த்தைகள் மதுராவோட காதுல ஒலிக்க அவனை தள்ளிவிட்டு அவன் கண்ணத்துல பலார்னு ஓங்கி அரைஞ்சா மதுரா. அதுல ஒரு கணம் தன்னோட நிலையை இழந்தவன் அடுத்த வினாடி திருப்பி அவ கண்ணத்துல ஓங்கி அடிச்சான் சித்தார்த். அவன் அடிச்சதுல தடுமாறி கீழே விழுந்தவளை உறுத்து விழிச்சான் அவன். யாரும் இல்லாத அனாத இவளை கேட்க யாரும் இல்லைன்னு தானே எல்லாரும் என்னை இப்படி சித்திரவதை பண்றீங்க? என்ன அடிக்க நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்ன அடிக்கிறதுக்கு அப்படின்னு கோவமா அழுதுகிட்டே கேட்டா மதுரா. அவ கேட்ட கேள்வியில கொஞ்சம் அதிர்ந்து போன சித்தார்த் தன்னோட கண்களை இறுக மூடினான். கை முஷ்டிகள் இறுக கொஞ்ச நேரம் அமைதியா நின்னவன் அவளுக்கு பக்கத்துல வந்து அவளை எழுப்பி விட்டான். என்ன கேட்ட? எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு தானே கேட்ட அப்படின்னு கேட்டவன் அடுத்த வினாடி தன்னோட கழுத்துல இருந்த தங்க சங்கிலியை கழட்டி அவளுக்கு போட்டு விட்டான். அவ அதிர்ந்து பார்க்கவும், இந்த கோவில்ல ஆற்றங்கரையில இருந்து சொல்றேன், என் வாழ்க்கையில இனி பொண்டாட்டின்னு ஒண்ணு இருந்தா அது நீ மட்டும்தான், நீ மட்டுமே தான். உன்கிட்ட இனி உன் புருஷனுக்கு உண்டான எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவளுடைய தோள்களை இறுக பற்றி சொல்லிட்டு அவளுடைய உதடுகளை அழுந்து கடித்து துப்பி விட்டு அவளை உதறிட்டு அங்கிருந்து போனான் சித்தார்த். அவனுடைய செய்கையில பிரம பிடிச்சு நின்று இருந்தா அவனுடைய அழகு மது. அத்தியாயம் 11. அங்க நடந்தத 2 கண்கள் பொறாமையோட பார்த்துட்டு இருந்தத மதுரா அறியவே இல்லை. திடீர்னு கார் சடன் பிரேக் போட்டு நின்னதும் தன்னோட சுயநினைவுக்கு வந்தா மதுரா. என்னாச்சு அப்படின்னு சித்தார்த்த பார்த்தா. அவனுமே தனக்கு எதிரில் இருந்த ஏதோ ஒன்ன பார்த்துக்கிட்டு இருந்தான். அங்க ஒரு யானை கூட்டம் தன்னோட கூட்டத்தோட பாதை கடந்து போயிட்டு இருந்தது. அதை பார்த்தவ, நாம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு சித்தார்த்த பார்த்து சத்தமா கேட்டா. ஷூ அப்படின்னு தன்னோட உதட்டுல கைய வச்சு அமைதியா இருக்கும்படி செய்கை காட்டினவன் காரோட ஹெட்லைட் எல்லாம் அணைச்சு விட்டான். யானைகள் ஒவ்வொன்னா காரை தொட்டவாறு மெதுவா நகரமும் பயத்துல தொண்டை வறண்டு போச்சு மதுராவுக்கு. பயத்துல சித்தார்த்த கட்டிக்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு யானையெல்லாம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் சித்தார்த்த கட்டிட்டே இருந்தத கவனிச்சுவேன். என்ன, என்னை கட்டி பிடிக்கிறது அவ்வளவு சுகமாவா இருக்கு? அந்த துபாய்க்காரனை விடவா நான் உனக்கு அந்த சுகத்தை கொடுத்துட போறேன்? இல்ல அவன் கொடுத்த சுகம் உனக்கு போதலையா அப்படின்னு வாய் குசாம கேட்டான் சித்தார்த். அவன் பேசின பேச்சுல தீ சுட்டது மாதிரி அவனை விட்டு விலகினா மதுரா. கண்கள்ல கண்ணீர் இதோ அதோன்னு அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்த்துச்சு. அவன் அறியாவண்ணம் முகத்தை திருப்பிக்கிட்டு வெளியே பார்த்தான். எங்கேயுமே இருட்டு. நாம இப்போ எங்க போறோம், எங்க இருக்கோம் அப்படின்னு வெள்ளிய குரலை கேட்டா. ஏற்காடு போற வழியில. ஏற்காடா? என்ன சொல்றீங்க? ஏன் என்ன அங்க கூப்பிட்டு போறீங்க? அங்க யார் இருக்கா? முதல்ல என்ன ஹாஸ்டல்ல விட்டுருங்க. இப்படி என்ன தனியா கூப்பிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? பிளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் அப்படின்னு கெஞ்சும் குரல்ல கேட்டா மதுரா. ஏய் சும்மா பத்னி பாரி சீன் போடாதடி, முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு என்றான். இவன் என்ன கேட்டான் அப்படின்னு யோசிச்ச மதுவுக்கு அவன் கேட்டது மண்டையில உரைக்க அதுக்கு பதில் சொல்லாம தலை கவிழ்ந்து உட்கார்ந்தா. இங்க பாரடி அப்படின்னு அவளை தன் பக்கம் திருப்பி தோலை இறுக்கி பிடிச்சு அவ கன்னத்தை வலிக்க பிடிச்சவன், இனிமே உன் விரல் கூட என் மேல படவே கூடாது, புரிஞ்சுதா? அப்படி பட்டா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன், என்ன புரிஞ்சுதா
அப்படின்னு கடுமையான குரல்ல சொன்ன சித்தார்த்தை பார்த்து மௌனமா தலையாட்டினா மதுரா. இவன் மட்டும் என்ன தொடலாமா, நான் இவனை தொடக்கூடாதான் அப்படின்னு மனசுல திட்டினவ அமைதியா முகத்தை திருப்பிக்கிட்டா. அவன் தொட்ட இடமும் வலியால நெருப்பா எரிஞ்சுது. அவளை விட்டவன் காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா ஓட்டினான். கழுத சனிய, இந்த சனிய தொட்டாவே பிரச்சனை தான், என்னை கண்ட்ரோலே பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. வந்து சேர்ந்திருக்கா பாரு எனக்குன்னு குந்தாணி. ஒழுங்கா என்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த இவளுக்கு வக்கில்ல. எவனையோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஓடி போனான். இப்போ வந்து யானையை பார்த்ததும் வந்து கட்டி பிடிக்கிறான். குரங்கு. இவளை தொட்டா அவ்வளவுதான், நம்ம போட்ட திட்டம் எல்லாம் பாழாம போயிடும். இவளை தொடவே கூடாது, தொடவும் விடக்கூடாது அப்படின்னு மனசுல உறுதி எடுத்துக்கிட்டான் சித்தார்த். இவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கானோ, இப்படி என்னை ஏற்காடு கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறான்? அவனுக்கே இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை கூட இருக்கும். அவன்கிட்ட அவனுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்கவும் பயமா இருக்கு. சங்கரிக்கும் சித்திக்கும் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைக்கும் போதே அவளுக்கு வயிற்றுல புளிய கரைச்சுது. அவனுக்கும் தன்னோட மனைவி மேல கொஞ்சமாவது பயம் இருக்கும் இல்லையா? ஆனா அவனை பார்த்தா அப்படி பயம் இருக்கிற மாதிரியும் தெரியல. அதை விட அவட அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு அது யோசிச்சானா? இப்படி என்ன சிக்கல்ல கொண்டு வந்து விட்டுட்டானே பாவி, இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சபடி கண்களை இறுக மூடி உட்கார்ந்துருந்தா மதுரா. அவளை ஓரக்கண்ணால பார்த்தவாறே காரை ஓட்டினவன் முகத்துல வன்மம் தெரிஞ்சது சித்தார்த்துக்கு. கிட்டத்தட்ட என்ன 3 வருஷமா அலைய விட்டதுக்கு உனக்கு சரியான பாடம் கத்துக் கொடுக்குறேன்டி. உனக்கு மட்டுமா, இன்னும் என் வாழ்க்கைய சீரழிச்சு யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். பழைய சித்தார்த்த எப்பவோ செத்து போயிட்டான். இப்போ இருக்கிற சித்தார்த்த யாராலையும் ஏமாத்தவே முடியாது. சங்கரி அப்படின்னு பல்ல கடிச்சபடி மனசுல சொல்லிக்கிட்டான். என் குடும்ப கௌரவத்துக்காக நீ பண்ண அட்டகாசத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்ட. ஆனா இனி உன்னையும் சும்மா விட மாட்டேன். உனக்கு யார பிடிக்காதோ அவளை வச்சே என்னோட காரியத்தை முடிச்சு காட்டுறேன். உன் அம்மாவுக்கும் இந்த சித்தார்த் யாருன்னு புரிய வைக்கிறேன் அப்படின்னு முகம் இறுக நினைச்சவன் காரை இன்னும் வேகமா ஓட்டினான். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு சின்ன அழகிய குடில் மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுல காரை நிறுத்தினான். பாக்கறதுக்கு அது பங்களா போலவும் இருந்துச்சு. இருட்டுல வீடு அவ்வளவா தெரியல, ஆனா பாக்குறதுக்கு ஒரு பண்ணை வீடு மாதிரி தான் இருந்தது. சுத்தியும் தோட்டம் பெருசா இருந்தது. காரை உள்ள கொண்டு வந்து நிறுத்தினவன் இறங்கு அப்படின்னு சொல்லி அவ பக்கம் உள்ள கதவை திறந்து விட்டான். வெளியே வந்து வீட்டுக்குள்ள போனவ அதோட அழகுல மெய்மறந்து நின்னு போனான் மதுரா. பெரிய பங்களான்னு கூட சொல்ல முடியாது. பழைய காலத்து வீடு போல அங்கங்க தாழ்வார்களும் அனைத்து அன்றைய மரத்தால் ஆன பொருட்களும் வீடு ரொம்ப கம்பீரமா இருந்துச்சு. வீட்டை பெருசா சுத்தி பார்க்க ஒண்ணும் இல்லை. பெருசா ஒரு ஹால், 2 படுக்கை அறை, அதை தொட்டு கழியலறை, அப்புறம் சமையலறை, அவ்வளவுதான். அப்புறம் மேல் மாடிக்கு போனா அங்க ஒரு 2 ரூம், அவ்வளவுதான் இருக்கும் போல இருக்கு. ஆனா அதுல தெரிஞ்ச சுத்தமும் அழகும் மதுராவை ரொம்ப கவர்ந்தது. ஆனா சித்தார்த் போன்ற பெரிய பணக்காரன் இத்தனை சிறிய வீட்டுல விரும்புவான்னு அவளுக்கு நம்பிக்கைதான் அவளுக்கு வர மறுத்துச்சு. மனசுல நினைச்சத மறைக்காம கேட்டா மது, உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன வீடெல்லாம் பிடிக்குமா என்று. அவன் கேட்ட கேள்வியில கண்கள் பழிச்சிட அவகிட்ட திரும்பினவன், முதல்ல இந்த மாதிரி சின்ன வீடு வச்சுக்கிற பழக்கம் எல்லாம் இருந்ததில்லை. இப்பதான் நீ வந்துட்டியே, சின்ன வீடு ஒண்ணு வச்சுட்டா தப்பு இல்லைன்னு தோணுச்சு, அதான் அப்படின்னு நமட்டு சிரிப்போட சொன்னான் சித்தார்த். அவன் சொன்னது எதுவுமே புரியாம கொஞ்ச நேரம் விழிச்சுட்டு நின்னவன் பொருள் புரிஞ்சதும் அவனை உறுத்து விழிச்சான். அதாவது இவதான் இப்போ இங்க சின்ன வீடாம். எவ்வளவு திமிர் இவனுக்கு, தன்கிட்டயே இப்படியெல்லாம் பேசுவான். இதுக்கு பதில் கொடுக்காம போனா அதுக்கப்புறம் சுயமரியாதை கிட்டதான் வாழணும் அப்படின்னு நினைச்சுவ. எனக்கு துபாயில என்னோட ஆள், என்னோட அன்புக்குரியவர் இருக்கும்போது நான் ஏன் உங்களுக்கு சின்ன வீடா இருக்கணும்? மரியாதையா என்ன ஹாஸ்டல்ல விட்டுருங்க, இல்ல அவர்கிட்ட சொல்லி போலீஸ்ல புகார் கொடுக்க சொல்லுவேன் அப்படின்னு அவருடைய அலைபேசியை தேடினா மதுரா. என்ன, உன்னோட போனை தேடுறியா? இவ்வளவு நேரம் உனக்கு போன் ஞாபகமே வரலையா? உன் காதலனுக்கு கூப்பிடணும்னு இப்பதான் தோணுச்சா அப்படின்னு கேட்டபடி அவனோட பாக்கெட்ல இருந்து அவருடைய போனை எடுத்து காட்டினான் சித்தார்த். அவ அதை வாங்க பக்கத்துல வந்ததும் அதை திரும்பவும் தன்னோட பாக்கெட்லயே போட்டுக்கிட்டான். அவனுடைய செய்கையில கடுப்பான மது, சித்தார்த் என் போனை என்கிட்ட கொடுங்க, விளையாடாதீங்க என்று கத்தினார். என்னம்மா, சின்ன வீடு, சின்ன வீடே அதிர்ற மாதிரி சத்தம் போட்டு
நானா போனை எப்போ தரேன்னு அப்போ தானே வாங்கிக்கோ. இப்போ போய் அந்த ரூம்ல தூங்கு. உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அதே ரூம்ல தான் இருக்கு அப்படின்னு சொன்னவன் திரும்பியே பார்க்காம அவளுக்கு சொன்ன அறைக்கு பக்கத்துல இருக்க அறைக்குள்ள நுழைஞ்சான் சித்தார்த்.